வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, சர்க்கரை நோய்களுக்கு ஈஸியா எப்படி சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது? நம்ம என்னத்தான் முயற்சி பண்ணாலும் சர்க்கரை குறைய மாட்டேங்குது இல்லைங்களா? அதை எப்படி ஈஸியா கொண்டு வருவது? அதற்கு 5 காய்கறிகள் நீங்க உணவுல ரெகுலரா சேர்த்துட்டு வந்தீங்கன்னா, அப்படின்னு சொன்னா உங்களுடைய சர்க்கரையோட அளவு கண்டிப்பா கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்களா? இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறீங்களா? வாக்கிங் போறீங்களா? எக்ஸர்சைஸ் பண்றீங்களா? டயட் கண்ட்ரோல் பண்றீங்களா? ஆனாலும் குறைய மாட்டேங்குது இல்லைங்களா? அந்த 5 காய்கறிகள் என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ரத்தத்துல சர்க்கரையை கிரகிக்கக்கூடிய திறன் கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பீட்ரூட், கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்றோம். ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொல்றோம்? சாப்பிட்ட உடனே உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவு ஏறிடும். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட் இருக்கு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு உருளைக்கிழங்க போய் சாப்பிட்றீங்கன்னா, அப்படி 350, 400ன்னு போய் நிக்கும். அப்போ உடனடியா 350, 400ன்னு போயிடுச்சுன்னா, அத குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதே நான் சொல்லக்கூடிய காய்கறிகள எடுத்துக்கும் பொழுது 200 பாயிண்ட் சர்க்கரை இருக்கும் பொழுது படிப்படியா 210, 220, 230ன்னு கூட ஆரம்பிக்கும். அது அப்படியே படிப்படியா குறையவும் ஆரம்பிக்கும். நம்ம எனர்ஜிய பர்ன் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கு பேர் தாங்க கிளைசமிக் இண்டெக்ஸ்னு பேரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குறைவாக இருக்கக்கூடிய 5 காய்கறிகள் சர்க்கரை நோயாளிகள் சேர்த்திட்டு வரும்பொழுது, அங்கு சர்க்கரையினுடைய அளவு ஈஸியா கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அப்படி என்ன காய்கறிகள்? முதலாவது காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா, வாழைக்காய். இது நார்மலா நம்ம வீட்ல செய்றது தாங்க. அது சர்க்கரை நோய கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையை குறைக்கிறதுக்கு சேர்த்திக்க வேண்டிய சுவை வந்து 2 முக்கியமான சுவை இருக்கு. ஒன்று வந்து துவர்ப்பு சுவை, இன்னொன்று வந்து கசப்பு சுவை. இந்த வாழைக்காய் துவர்ப்பு சுவை இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ருடின் அப்படின்ற வேதியியல் பொருள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க சர்க்கரையோட அளவு குறைக்குது. அதே சமயம் கணையத்தில் இருக்கக்கூடிய செல்களுடைய இன்சுலின் செக்ரேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால வாழைக்காயை நீங்க வாரத்துல 1 நாள் சேர்த்திக்கும் பொழுது, உணவோட நீங்க எடுத்துக்கிறதுக்கு உணவு வாழைக்காயும் சேர்த்தி வரும் பொழுது, அந்த வேளை உணவு நீங்க எடுத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய தன்மை குறைய ஆரம்பிச்சிரும். அடுத்ததா 2வது காய்கறி சுரைக்காய். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சுரைக்காயும் நார்மலா நம்ம வீட்ல சேர்த்துக்கிறது தான். ஆனா, அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அது 92% தண்ணி தாங்க இருக்கு. ஸோ 92% தண்ணி இருக்கு. மீதி வந்து 8% பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து. அப்போ சர்க்கரை நோயாளிகள் நார்ச்சத்து எடுத்துக்கணும். கலோரி கம்மியா தான் எடுத்துக்கணும். அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா சுரைக்காய் எடுக்கும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு ஈஸியா கட்டுப்பாட்டுக்கு வந்துரும். அடுத்தது 3வது காய். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. சர்க்கரை நோயாளிகள் எல்லோரும் சேர்த்திக்கக்கூடிய கோவக்காய். பட் இதில என்ன அப்படி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில இருக்கக்கூடிய வேதிப்பொருள். கணையத்தில இருக்கக்கூடிய இன்சுலின் உடைய அளவையும் அதிகரித்து, அதே சமயம் நம் தசைகளில் அந்த குளுக்கோஸை சீக்கிரமாக எரிக்குது. இது மாதிரியான வேலையை செய்யுது. இந்த 2 விஷயமும் டைப் 2 டயபெட்டிக்ஸ் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகணும். அதே சமயம் நம்ம தசைகள் அந்த சர்க்கரையை வந்து கிரகிக்கக்கூடிய திறனை இன்க்ரீஸ் ஆகும். இது 2மே நடக்கக்கூடிய ஒரே விஷயம் தான். நம்ம உணவுல சேர்த்திக்கக்கூடிய இந்த கோவக்காயினால நடக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3வது காய், 4வது காய் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து சர்க்கரையை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனா முக்கியமா இன்னொரு 2 விஷயம் இருக்கு. நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை குறைக்க லிவர் அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்கனால உங்களுடைய சர்க்கரையோட அளவு அதிகரிக்குது. நீங்க என்னைக்கு தான் ஒரு அப்பளம் சாப்பிடுங்க, ஒரு வடை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா உடனே சர்க்கரையோட அளவு கூடுது பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் நம்ம ரத்தத்துல கொழுப்பு அதிகமா இருக்கிறதுனால சர்க்கரையோட அளவு கூடுது. அதை குறைக்கக்கூடிய தன்மை இந்த வெண்டைக்காய்க்கு இருக்கு. ஆனா அந்த வெண்டைக்காய் நம்ம என்ன பண்றோம்?
நிறைய எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ணுறோம், அப்படி சாப்பிட்றோம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதை கொழப்பு தன்மை மாறாக வெண்டைக்காய் நம்ம பொரியலா அல்லது ஆஃப் ஆயிலா சால்ட்டா நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு சர்க்கரையோட அளவு கொலஸ்ட்ரால்னால எரிஞ்சிருது. அதை கண்ட்ரோல் ஆகிடும். அதே சமயம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு டென்ஷன்லாம் வருது, அதனால் சர்க்கரை ஏறுது. நீங்கள் டென்ஷனை குறைக்க உங்கள் சர்க்கரையும் குறையும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த காலகட்டத்தில் வெண்டைக்காய் ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. ஸோ மன அழுத்தத்தினால உங்களுக்கு சர்க்கரை அளவு கூடுதுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அடிக்கடி வெண்டைக்காயை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட சர்க்கரையோட அளவு ஈஸியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ 5வது காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவில் சேர்த்துக்கக்கூடிய எல்லா காய்கறியும் முக்கியமான பீர்க்கங்காய். இது நிறைய நார்ச்சத்து உள்ள ஒரு காயாக இருக்குது. இதுவும் சர்க்கரை அளவோட கட்டுப்படுத்தி வருது. முக்கியமாக கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காய் என்ன வேலை பார்க்குதுன்னா, உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கனிம பொருள் கால்சியம், மெக்னீசியம் இதெல்லாம் தாங்க சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. வேதியியல், கனிம பொருள், ஸோ இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை குறைச்சி உடல் எடை அதிகமாக இருந்து டயபெட்டிக்ஸ், முக்கியமாக டாக்டர் சொல்கிறது வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறது தாங்க. ஓபிசிட்டி இருக்க, ஹைப்போ ஃபீமேல் ஓபிசிட்டி இருக்க, அதை குறைக்கிறவங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இளம் வயது சர்க்கரை நோயாளிகள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியான உடல் எடை அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடியது இந்த கொத்தவரங்காய். ஸோ நான் சொன்ன இந்த 5 காய்கறிகள் எல்லா காய்கறியுமே சர்க்கரையோட அளவை குறைக்கும். அந்தந்த உணவோடு சேர்த்திக்கும் பொழுது சர்க்கரையை கிரகிக்கக்கூடிய திறன் குறைவாக இருக்கிறதுனால கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கிறது. நீங்கள் என்ன மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் சர்க்கரை குறையல, நான் கூட கண்டிப்பாக டெய்லி இந்த காய்கறி ஏதாவது ஒரு வகையில் உங்கள் உணவில் சேர்த்திக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் சர்க்கரையோட அளவு கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை அளவை உங்கள் உணவு மூலியமாக கட்டுப்படுத்துறது ரொம்ப ஈஸியானது. இருந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் சர்க்கரை இருந்தாலும் ஆரோக்கியமாக வாழ முடியும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.